பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 15 வசனம் சொல்லப்படுவது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பாருங்கள், கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிற யார் மேலே தான்? நீதிமான்கள் மேல். யாரெல்லாம் நீதியாக இருக்கிறீங்க? இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் யாரெல்லாம் நடக்கிறீங்க? உண்மையாக உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானுன்னு சொல்கிறார். உங்களை பார்த்து நீதிமானுடைய அவருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குதான். நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க, எங்கே போகிறீங்க, என்ன செய்கிறீங்க, எங்கே சிக்கிக்கொள்ள போகிறீங்க, எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குதான். அவர் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறதாங்க. உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வீடியோ பார்க்குற இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதரிகளே, உங்களை நீதிமான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னு சொன்னால், நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலுக்கு என் செவிகள் திறந்தார்கள். ஆபத்து வரும்போது ஒரு குரல் குத்தான் போதும், இயேசுவேன்னு உடனே பதில், கேடக மாதிரி. அதுதான் சொல்கிறார், நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அவர் கூப்பிடுதலுக்கு என் செவிகள் திறந்தவர்களாக இருக்குதான். திறந்துருந்தே இருக்குதான், ரெடியாக காத்துருக்குது அவர் குரல் சத்தம் வருமானு. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கடவுள் நம்மளோடு இருக்காருங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீதிமான்கள் மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற என் அன்பு சகோதரிகளே, பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு விலகுவோம், நீதிமானாய் மாறுவோம். இயேசுடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கட்டும். அவருடைய செவிகள் நமக்கு திறந்தவைகளாக இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் தாங்க, ஒரு குறைவே இருக்காதுங்க. ஏன்னு சொன்னால், நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், அக்கிரமத்திலிருந்து நம்ம விலகி இருக்கிறோம். அப்போது நம்ம நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவரு மேலே தான் இயேசுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதா. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், நீதிமான் மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்கிறது, அவர்கள் கூப்பிடுதலில் என் செவி திறந்திருக்கிறது என்று சொல்கிறார். கூப்பிட்டா உடனடியே பதில். இயேசு உடனே என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஆபத்து, நான் உடனடியே போய் பதில் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடி அந்த ஆபத்திலிருந்து விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க வருவார். நீதிமானாய் மாறுவோம், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.